when you take a multiple analysis பாருங்க அது again இத AB combination அதாவது recessive ஓட்ட நமக்கு IO அப்படினு சொல்லி பார்க்கல அது வந்து எல்லாருக்கும் டொனேட் பண்ணும் பட் இந்த receive from ஒன்ல O blood groupல மட்டும் தான் அது வந்து என்ன செய்ய முடியும் நமக்கு receive பண்ண universal donor and then again ஓட்ட universal ஓட்ட recipient and then multiple analysis நம்ம பார்த்தாச்சு இன்னும் இந்த RH factors அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் after that so the நீங்க டக்கன் book எடுக்கமா I will mark and give that now listen B class உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து இத ஃபோன் பண்ணி சொல்றேன் எங்களால பேப்பர் கொடுக்க முடியல மிஸ் அப்படினு சொல்லி நிறைய பேர் சொல்றேன் ஏமா நீங்க ஒரு வாரம் பேப்பர் கொடுக்கலனா the loser வந்து நீங்க தான் நீங்க என்ன செய்யுங்கன்னா வீட்ல பக்கத்துல வந்து when you take மேலப்பாளையம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் மேலப்பாளையத்துல வர்ற பிள்ளை நமக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வருது சோ நீங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்ட நீங்க அவ்வளவு பேப்பரையும் கொடுத்துடுங்க நீங்க கொடுக்கச்சல தனித்தனியா இது பண்ணி மொத்தமா பேப்பரை போட்டுற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எல்லாத்தையும் போட்டுற ஆபீஸ்ல தனித்தனி நமக்கு அதுக்குள்ள அட்டைப்பட்டி இருக்கு பி கிளாஸ்க்குன்னு இருக்கு நீங்க அதுல பயோ ஜுவாலஜின்னு போடுங்க இன்னும் நீங்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்க எழுதுறத லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தட் லூசர் நம்ம தான் அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்கே எங்கேயுமே மாற்றி தான் மிஸ் கொடுக்க நான் பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கோ ஐ மீன் தட்ஸ் வாட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு இது அடிக்கடி அவன் கேட்டிருக்கான் ஆக்சுவலாக ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பேஜ் நம்பர் 40ல ரைட் ஹேண்ட் சைட் பெண்ணை வச்சு மார்க் பண்ண இன்எபிலிட்டி பிராக்கெட் பண்ணிக்கோ அது பிரெக்னன்சி வரைக்கும் முதல் பேராகிராஃப் அண்டர்லைன் இன்ஃபர்டிலிட்டி இது ஒரு 3 மார்க் then other அதுக்கப்புறம் the causes for infertility அப்படின்னு சொல்லி இருக்கு பாரு அதை bracket பண்ணிக்கோ அது வந்து அது பக்கத்துல எழுதுறி causes அப்படின்னு சொல்லி எழுது it's a 5 mark question அங்க இருந்து அடுத்த பக்கத்துல the male may develop autoimmune response of their own sperm அது வரைக்கும் bracket-ஐ க்ளோஸ் பண்ணிக்கோ இது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் அது ஆக்சுவலா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டொபாக்கோ மார்ஜினா கஞ்சா அந்த மாதிரி யூஸ் பண்ணச்சலே infertility ஆகுது the fibroidங்கிறது இப்ப நிறைய women is affected by this fibroid இந்த நீர் கட்டி அப்படி நம்ம வந்து என்ன செய்றோம் சொல்றோம் அப்புறம் எண்டோமெரிட்டோசிஸ் அப்படினு சொல்லி ஒன்னு கொடுத்திருக்காங்க எண்டோமெரிட்டோசிஸ் அப்படினா அந்த இன்னர் வால் ஆஃப் யூட்ரஸ் அதான் எண்டோமெட்ரியல் சொல்றோம் அதுல சம் அப்நார்மாலிட்டிஸ் அதுக்குள்ள என்ன செய்யலாம் நமக்கு அதுக்குள்ள இருக்கலாம் அப்படி நம்ம சொல்றோம் அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மெயில்ல swollen vein அதாவது வெர்கோசைல் அப்படினு கொடுத்திருக்கான் அதாவது சிலவங்களுக்கு இந்த காலுக்கு வர்ற நரம்புகள் வந்து வீக்கமடைந்து இந்த ஸ்க்ரோட்டம் அஃபெக்ட் ஆயிடும் இந்த டெஸ்டிஸ் என்க்ளோஸ் பண்ற ஸ்க்ரோட்டம் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் இது அடிக்கடி கேட்கிற ஒரு இந்த क्वेश्चन அதை இன்டு பண்ணிக்கோ இந்த மாதிரி क्वेश्चனை இன்டு பண்ணிக்கோ அடுத்ததுல பாரு அசிஸ்டன்ட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்குனால நிறைய இருக்கு வந்து அதர் தென் நிறைய ரெமெடிஸ் இருக்கு அது அழகா கொடுப்பான் பாருங்க அதை அப்படி bracket பண்ணிக்கோ the collection of procedures அது ஆக்சுவலா அதுல கிளியரா இருக்கு assistant reproductive technology அதை bracket பண்ணிக்கோ அதுல பாரு அதெல்லாம் நீ அப்படி படிக்கணும் ART intrauterine insemination in vitro fertilization அது bracketல testy baby னு போட்டுக்கோ then embryoவே ஃபார்ம் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிரறாங்க சைகோட்ட ஃபார்ம் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிரறாங்க அதுக்குள்ள யூட்ரஸ்ல அப்புறம் கேமெட் இதுக்குள்ள இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்புறம் இது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஜெனடிக் டயக்னோஸ் ஊசைட் இதுக்கு அதை அப்படி பிராக்கெட் பண்ணிக்கோ இது இன்டு பண்ணிக்கோ இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படி சொல்லி இருக்கா அதை அப்படி பிராக்கெட் பண்ணிக்கோ 3 மார்க் அதாவது இதுல என்னன்னா men வந்து இதுக்கு இன்ஃபர்டைலா நமக்கு அதுக்குள்ள இருக்காங்க அப்படினா கூட நம்ம என்ன செய்யலாம் அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா the semen is collected from their husband or healthy donor மத்தவங்கிட்ட கூட ஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்பெர்ம் பேங்க்ல இருக்குதுக்குள்ள அதுல இருந்து எடுத்து திருப்பி வந்துக்கலாம் ஸ்பெர்ம் வந்துக்குள்ள fallopian tube-ல அவட்ட இன்சர்ட் பண்றது அந்த மதருடைய வந்துக்குள்ள fallopian tube-ல இன்சர்ட் பண்றது அப்படி நம்ம சொல்றோம் இது பிராக்கெட் பண்ணிக்கோ அடுத்து in vitro fertilization அழகா கொடுத்திருக்கான் டெஸ்ட் பேபி இத அண்டர்லைன் பண்ணிக்கோ 5 மார்க் மிஸ் திருப்பி நான் சொல்லியிருக்கேன் உன்ட்ட the test ஸ்பெர்மை ஓவை கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள லேப்ல யூஸ் பண்ணி திருப்பி அந்த யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் பண்றது அதான் ஒன்று இதுன்னு சொல்கிறோம் அழகாக அதில் கொடுத்துருக்கான் பாரு பேஜ் நம்பர் 41 ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸசிவ் எம்ப்ரியோஸ் மேபி ஒட்ட அதுக்குலாம் வந்து அதுக்குலாம் க்ரையோ ஒட்ட ப்ரிசர்வ்ட் ஃபார் ஃபியூச்சர் இதுக்கு நிறைய ஓம் எடுத்துக்கிடுவாங்க இவங்களுக்கு நிறைய கனடோட்ரோஃபின் கொடுப்பாங்க அப்போ நிறைய ஓம் எடுத்துக்கிடுவாங்க அதனால தான் ட்வின்ஸ் பாருங்க நிறைய ட்வின்ஸ் வந்து பிறக்கிறது வந்துக்குலாம் எங்கன்னா நமக்கு அதுக்குலாம் அந்த டெஸ்ட் பேபியில் தான் அப்படின்னு நம்ம வந்துக்குலாம் என்ன செய்யறோம்னு சொல்கிறோம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அது செகண்ட் பேராகிராஃபில் they using ultrasonic guide after for 34 to 37 hours அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆனோன்னு உடனே சொல்லியிருக்கேன்
அண்ட் தென் அகெயின் அப்புறம் ஒரு 5 லைன் தள்ளிவா ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்பெர்ம் த எக்ஸ் ஆர் இன்ஜெக்டட் வித் 10,000 to 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பிராக்கெட் பண்ணிக்கோ. இதோட இது ஒரு 5 மார்க். அது எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். அடுத்தாப்புல பாரு சைகோட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இது ஒரு 3 மார்க். அந்த சைகோட் up to 8 blastomeria stages transform into fallopian tube by the laparoscopic method. The சைகோட் அப்படியே இதாகும். அது இது இந்த 5 மார்க் எங்க முடியுதுன்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எங்க முடியுதுன்னா இங்க முடியும். சைகோட் இந்த 41ல கடைசி பேராகிராஃப் ஓடியும் முடியுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால இது கொஞ்சம் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம இது கொடுத்துருக்காங்க. இதுல இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர்ல அது பிராக்கெட் பண்ணிக்கோ. அதில் எது வரைக்கும் அப்படின்னா அது ஒரு 5 மார்க். அங்கேருந்து எதுனா அந்த செகண்ட் பேராகிராஃப் தேர்ட் பேராகிராஃப் முடியும். அதில் ஃபஸ்ட்டு பாரு கேமேட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இது கேமேட்டே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. அழகாக கொடுக்குற பாரு. த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓம் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த டோனார் ஃப்ரம் த ஃபெலோப்பியன் டியூப். எக்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் த ஓவரிஸ். புரியுதா? ஓவரிஸ் அண்ட் பிளேஸ் த ஸ்பெர்ம் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். முதல் ஓவத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்டட் ஃப்ரம் த டோனார்னா இன்னொருத்தவங்களுடைய ஓவத்தை கூட நம்ம எடுத்துக்கிடலாம். அந்த எக்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் த ஓவரிஸ் அண்ட் பிளேஸ்ட் இன்சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பாரு இன்ட்ராசைட்டோமெனிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இன் திஸ் மெத்தட் ஒன் ஸ்பெர்ம் மட்டும் தான் கரெக்டாக அனுப்புவோம். அதுக்கு பஞ்சஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இது பண்ணக்கூடிய இது கிடையாது. இந்த ஃபெர்டிலைசேஷன் அக்வர் 75 to 85 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தனியாக ஒரு 3 மார்க். சர்க்கோஸ்னா அதில் பிராக்கெட் எழுதிக்கோ. அதான் வந்து அந்த வாடகை தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது நம்ம பிராக்கெட்டில் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் அந்த 5 மார்க் அது இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சர்கோசிஸ்க்கு முன்னாலோடி முடியுது. மெயின் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இதில் மைக்ரோ டெஸ்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அது ஒரு 3 மார்க். அதில் பாரு a micro surgical sperm rectified from the testis the midline. அதாவது அவங்களுடைய டெஸ்டிஸில் அந்த ஸ்க்ரோட் இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்சர்ஷன்னா ஒரு இதுக்குள்ள ஒரு சதையை கிழிக்கிற மாதிரி மிட்லைன் இன்சர்ஷன் ஸ்க்ரோட்டத்தில் இது பண்ணி அதுக்கப்புறம் அண்டர் மைக்ரோஸ்கோப் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் ஆர் டைலேட் பண்ணி சுருங்க வச்சு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூஸ் ஆர் அதுக்குள்ள அந்த ஆக்டிவ் ஸ்பெர்ம் இஸ் ரிமூவ். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன செய்வாங்கன்னா ஒருவேளை அந்த ஹஸ்பண்ட் எடுக்க முடியல ஸ்பெர்ம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இவங்க வந்து இன்னொருத்தட்டிருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்துக்குள்ள என்ன செய்யறோம். ஏமா கவனிங்க கொஸ்டின் எழுதுறதுக்குள்ள என்ன கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த இதான் இந்த பேஜ் நம்பரில் இந்த இன்னைக்கு மார்க் பண்ணது அவ்வளோத்தையும் உடனே எழுது. பேஜ் நம்பர் 40ல் இன்ஃபர்டிலிட்டியில் இருந்து எது வரைக்கும் எழுதுனா அந்த மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எஜெக்ஷன் இன்னொரு மெயிலுடைய டெஸ்டிஸில் ஒரு இன்சர்ஷனை ஏற்படுத்தி அங்கேருந்து அவங்க நல்ல ஆக்டிவ் ஸ்பெர்மை எடுத்துக்கூடியது. இப்போ பேஜ் நம்பர் 42 இருக்குது. இதில் எல்லாம் எழுதி வச்சுருக்கணும். ஏன்னா இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். இந்த இதில் எல்லாம் எழுதுவேன். திருப்பி சொல்கிறேன். ஏமா இந்த வாரம் பழையது ஒன்றும் வரல எனக்கு. அதுமாதிரி 12Bயில் நிறைய பேர் பேப்பர் கொடுக்கல.